அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 147 சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் பலவிதமான எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவர் எனக்கு எப்பொழுது அற்புதம் செய்கிறாரோ அது வரைக்கும் நான் விசுவாசத்தோடு காத்திருப்பேன். எந்த சூழ்நிலையும் பார்க்க மாட்டேன். ஆனால் நிச்சயமாய் என் வாழ்க்கையிலே நான் விரும்புகிற காரியத்தை, நான் ஜெபித்த காரியத்தை கண்டிப்பா எனக்கு செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். அவர்கள் மேல் அளவற்ற கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்கள், வேதத்தை வாசிக்கும் போது 147 சங்கீதம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். காக்கை குஞ்சுகளுக்கே ஆகாரம் கொடுக்கிற தேவன் தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை கைவிடுவாரா? நிச்சயமாய் கைவிட மாட்டார். நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அவர்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை வெட்கப்படுத்த விடவில்லை. தன்னை நம்பி தான் சொன்ன எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்து தமக்கு பயந்து தமது கிருபையை தேடி வந்த ஆபிரகாமை ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் அதிகமாய் ஆசிர்வதித்தார். எலியாசர் சொல்லும்போது, என் எஜமானை கர்த்தர் பலமாய் ஆசிர்வதித்திருக்கிறார், அவர் பெரிய சீமானா இருக்கிறார் என்று சொன்னார். அதே போல தாவீதினுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ போராட்டங்கள் வந்தது. உண்மையிலே தாவீது கிருபைக்காய் காத்திருந்தார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே கரவலாடுகளின் பின்பாக திரிந்த தாவீதை அழைத்து அபிஷேகித்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் வைத்தார். அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் கர்த்தருடைய கிருபைக்காக எனக்கு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வார். இதே 147 சங்கீதத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். பாருங்கள், நாம் சில நேரத்தில் மனிதர்களை நம்பி நாம் கடந்து போகிறோம். நம்முடைய மனது இவர்களை சார்ந்தால், இவர்களிடத்தில் கேட்டால் இவர்கள் செய்வார்கள் என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். சிலர் தங்களிடத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை, சிலர் பணத்தையோ அல்லது பொருளையோ ஆஸ்தியையோ அரசியல் அங்கீகாரத்தையோ வைத்து நாம் ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிற போது அங்கு ஒன்றும் நடக்காது. கர்த்தர் தான் அற்புதம் செய்கிறவர், கர்த்தர் தான் ஜெயம் கொடுக்கிறவர், கர்த்தர் தான் விடுதலை கொடுக்கிறவர் என்பதை என்றைக்கு நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஒரு முறை ஒரு சகோதரன் குடும்பம் குழந்தை இல்லாதது நிமித்தமாய் அவர்கள் மிகுந்த கண்ணீரோடு ஜெபிக்க வந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது என் மனம் வேதனைப்பட்டது. நெடுநாட்களாய் காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. நான் கேட்டேன், நீங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்களா? இல்ல பாஸ்டர். நீங்க வேற ஏதாவது உங்க உடம்புல பலவீனம் இருக்கிறதா? இல்ல, தெரியாது பாஸ்டர். ஆனா நாங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஏற்ற சமயத்திலே தேவன் குழந்தையை கொடுப்பார், அற்புதம் செய்வார், அந்த குழந்தை ஆச்சரியமா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கு விசுவாச வார்த்தைகளை சொன்னார்கள். கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்தார்கள். சில வருஷங்கள் கழித்து அவர்களை சந்தித்த போது கையில் ஒரு குழந்தையோடு இருந்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், நாங்கள் ஆண்டவருக்காய் காத்திருந்தோம், ஆண்டவருடைய கிருபைக்காய், அவர் அற்புதத்துக்காய் காத்திருந்தோம், கர்த்தர் இந்த குழந்தையை கொடுத்தார் பிரதர்ன்னு சொன்னாங்க. அதே போல கிருபைக்காய் காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன எதிர்பார்ப்போடு, என்னென்ன தேவையோடு கூட ஆண்டவர் மாத்திரம் எனக்கு அற்புதம் செய்வார்னு காத்திருக்கிறீங்களா அல்லவா? கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கே அந்த அற்புதம் நடக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதம் செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இளமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளின் மீது தேவன் தயவு வைப்பீராக. உமக்காய் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களால் நிரப்புவீராக. உம்முடைய கிருபைக்கு காத்திருந்து உண்மையே சார்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தேவன் இந்த நாளில் ஆசீர்வதித்து அவருடைய எல்லைகளை பெரிதாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா.
நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்து என்னென்ன தேவைகள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அவைகளெல்லாம் தேவன் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.